I say I சார் suggest வணக்கம் சார். சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க. கிறிஸ்டல் வந்து நான் வந்து எப்படி கமாண்ட் கொடுக்கறது, அப்போ கிறிஸ்டலுக்குள்ள நான் யூஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதாவது கிறிஸ்டல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தான், கிறிஸ்டல் நம்ம கிட்ட இருக்கும்பொழுது தான் அதை நம்ம இமேஜின் பண்ற மாதிரி உள்ள போயிட்டு பண்ணணும். கிறிஸ்டல் இல்லாம நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியும். அதாவது கிறிஸ்டல் நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம அதை ஏற்கனவே கன்சியூம் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து டிமாண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அப்புறம் தான் அந்த கிறிஸ்டல் இமேஜின் பண்ணி நம்ம உள்ள போகணும். ஸோ கையில் கிறிஸ்டல் இல்லாமல் இமேஜின் பண்ணி அந்த ரிசல்ட் வராது. ரெண்டாவது, இப்போ வாழ்க்கையில நமக்கு வர்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த கர்மாஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்பமோ சந்தோஷமோ நாம எங்கேயும் தேடி போக தேவையில்லை, நம்ம கதவு தட்டி அது வரும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், கடவுளை தேடி நாம போறது ஒண்ணு, கடவுளை நம்மளை தேடி வர்றது ஒண்ணு. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் த்ரூஅவுட் தி வேர்ல்டு எல்லாரும் யூஸ் பண்றதுன்னா கடவுளை தேடி இவங்க போறாங்க. அப்படி இல்லை, சில டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மளை தேடி வருவார். நாம எங்கேயும் போக வேண்டாம், கடவுள் நமக்குள்ள இருக்காரு, நம்மளை தேடி வருவாரு. நாம யார்கிட்டையும் போய் எங்கேயும் கேட்க தேவையில்லை. நம்ம கேட்கிற கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் அவர் கொடுப்பாரு. எல்லா விஷயமே உட்கார்ந்து சாதிக்க முடியும். நீங்க உங்க இருப்பிடத்தை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வருது அப்படிங்கும் போது அப்பதான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். அது நோயா இருக்கட்டும், வேற வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா இருக்கும். சந்தோஷம் வரும்போது நம்ம அதை பற்றி நினைக்கிறது, இதுக்கு என்ன காரணம், நம்ம பண்ண குட்கர்மா தான் காரணம், நம்ம இதனால சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் யாரும் நினைக்கிறது, அதை நினைக்கிறது. அப்போ கஷ்டம்னு சொல்லி வரும்போது அந்த கஷ்டம் உனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மா செஞ்சதுனால வரும். அதை யாரும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் மூலமா தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வச்சுதான் நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். ஒரு கஷ்டம் வரணும், துன்பம் வரணும், பிரச்சனை வரணும், ஒரு நோயால சஃபர் ஆகணும் அப்படின்னா கூட நீங்க உங்களை சுற்றி இருக்கிற மூலமா தான் அது வரும். இந்த வகையிலையும் நீங்க நல்லா நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம தெரிவிக்கணும்னு சொல்லுவோம். நம்ம பிரச்சனைகள் நம்மளை சுற்றி மூலமாக தான் வரும், நல்லதும் சரி கெட்டதும் சரி. அப்போ முதல்ல மன்னிப்பு கேட்கறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சால்வ் வாட் ப்ராப்ளம் வாட் எவர் இட் மே பி. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலை, அப்படி நான் எதையும் யாருக்கும் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த பிரச்சனைகள் லைஃப் லாங் வெளியே வர முடியாது. இந்த ஜென்மம் இல்லை, ஒன்று எத்தனை ஜென்மம் எத்தனை கணக்கான ஜென்மம் எடுத்தாலும் நீங்க அதுக்கு வெளியே வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல கேட், மெயின் கேட் என்ட்ரன்ஸ், அது உள்ள நுழைஞ்சாதான் அப்புறம் உள்ள போக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட் உள்ள நுழையாம வெளில போக முடியாது. அதே மாதிரி லைஃப்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நாம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பு பண்ணனால்தான் கடவுள் நமக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். நீங்க பெரிய பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ண பரிகாரங்கள்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சாதாரண மன்னிப்பு கேட்கத்தான் அந்த பரிகாரமே வேலை செய்யும். இப்போ ஜோதிடத்தை போனோம் அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. இப்போ பரிகாரம் பண்ணி அதனால நன்மை கிடைச்சது அப்படின்னு இருக்காங்க. பரிகாரம் பண்ணி அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, காசு செலவானது தான் மிச்சம், எனக்கு செலவானது தான் மிச்சம், டைம் செலவானது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு 10,000 பேர் என்ன கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பரிகாரம் பண்ணவங்க 90% ஆஃப் த பீப்புள் வந்து நான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை, எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. நான் பரிகாரம்லாம் பண்ணேன், யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் நான் பண்ணேன், என்னென்னலாம் செஞ்சு ஈவன் நல்லதானவங்களாம் கூட நிறைய பண்ணேன், என்ன செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கவில்லை. என்ன பண்றதுன்னா 90% ஆஃப் த பீப்புள், ஒரு 10% ஆமா நான் பண்ணேன், பரிகாரம் பண்ணேன், எனக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பத்தி சந்தோஷம், நான் பரிகாரம் பண்ணேன், ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்காக நான் தீர்வு சொன்னாங்க, அதை நான் செஞ்சேன், எனக்கு பலன் கிடைச்சது, சந்தோஷம். 90% பீப்புளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்க முறையாக மன்னிப்பு கேட்கவில்லை. அதுக்கு உண்டான விஷயத்தை வந்து யாருக்கிட்ட எப்போ கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்போ ஜெனரலா சொல்லிடுறேன், நாளைக்கு ஒரு பேப்பர் பிளானோட இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்கு யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எப்படி கேட்கணுன்றவங்க
நான் ரெகுலரா கரெக்டா சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது உங்க டே டு டே லைஃப்ல, தினசரி லைஃப்ல இது ஃபீல் பெட்டர்மெண்ட். டே பை டே உங்களுடைய வாழ்க்கையில தினம் தினமும் உங்களுடைய முன்னேற்றங்களை காணலாம், சந்தோஷமான முன்னேற்றங்களை காணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுய மன்னிப்பு அப்படின்னு. சுய மன்னிப்பு அப்படின்னா முதல்ல நாம கேட்கணும் மன்னிப்பு. எப்படி கேட்கணும்னா, இப்போ ஜஸ்ட் ஓல்டா சொல்றேன். நாளைக்கு நீங்க ஒரு பேப்பர் பெண்ணோட வந்துட்டீங்கன்னா நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூடியூப்லையும் உங்களுக்கு போட சொல்லி சொல்லுவேன். ஸோ முதல்ல நானும் என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய முன்னோர்களும் நல்லா பார்த்து, இவங்க எல்லாம் பண்ணதும் நமக்கு வரும், இவங்க பண்ண நல்லதும் நமக்கு வரும், இவங்க பண்ண கெட்டதும் நமக்கு வரும். ஸோ நல்லதை பத்தி நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை, பேசுறது கிடையாது. இவங்கெல்லாம் பண்ண நன்மையினால தான் சந்தோஷப்படுறேன் பெரும்பாலும் யாரும் நினைக்கிறது இல்லை, அந்த நன்றி கூறுவது கிடையாது. ஆனா கெட்டது வந்தா மட்டும் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெரியவங்க முன்னோருங்க சேர்த்து வச்ச சொத்து வேணும், நகரத்து வேணும், கார் பங்களா வேணும், அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அவங்க ஏதாவது வர நன்மைகள்லாம் எடுத்துக்கிறோம், பேங்க் டெபாசிட் வேணும், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், எல்லாம் ரைட்டு ஓகே. பட் அவங்க செஞ்ச பேட் கர்மாவனால வர தீமைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம பீப்புளுக்கு இது மட்டும் இதெல்லாம் வேண்டாங்கிடுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் வேணும். பட் அவங்க ஏற்கனவே செய்த, அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த தவறுகளால பாவங்களால அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து, அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுடைய வாரிசுன்ற மாதிரில நாம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நானும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய முன்னோர்களும் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் நானும் அவர்கள் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இறைவா எங்களை மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க. எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், எனக்கு நல்ல பண வளம் வேணும், என்னுடைய கணவன் மனைவி நல்ல எனக்கு அன்பா பழகணும், வாட் எவர் உங்க ரெக்குயர்மெண்ட் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அதை நீங்க கேளுங்க. இந்த மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்து இதை கேளுங்க. இது ஒர்க் அவுட் ஆகும். கையில கிறிஸ்டல் இருக்கும். கையில கிறிஸ்டல் இருந்தா என்னன்னா, இதை மல்டிப்ளை பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அந்த படம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க வைக்கும். கிறிஸ்டலை வச்சு நீங்க ஒரு டிமாண்ட் கமாண்ட் கொடுக்கும் பொழுது நெக்ஸ்ட் மொமெண்ட்ல இருந்தே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் கழிச்சு வேலை செய்யும், ஒரு நாள் கழிச்சு வேலை செய்யும்ன்றத கிறிஸ்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்க கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த செம்ம மொமெண்ட்ல வேலை செய்யும். படம் வந்து அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்க அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிற கர்மாவுக்கு தகுந்த மாதிரி டைம் வில் வேரி, பர்சன் டு பர்சன் வில் டிஃபர். ஆனா படம் வந்து அடுத்த செகண்ட்ல கிடைக்க ஆரம்பிச்சு நல்லா ரிலேஸ் பண்ணா தெரியும், அது உடனே வேலை செய்யுதுன்னு தெரியும். அப்ப தெரியலன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை, நம்மளால அதை உணர முடியலன்னு அர்த்தம். சரி, அடுத்தது வந்து குடும்பத்தினர். குடும்பத்தினர் அப்படின்னா நாம இருக்கோம், நம்மளுடைய கணவன் மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள். இப்ப பிள்ளைகள் அப்படின்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாலும் பிள்ளைகள் தான். மேரேஜ் பண்ணி கொடுத்தனால அவங்க என்டையர் டிஃப்ரெண்ட், வேற என்டிட்டி, அவங்க வேற குடும்பத்துக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் இல்லை, நம்முடைய பிள்ளைகள். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறதுனால என்னென்ன உறவுகள்லாம் வந்திருக்குன்னா அடுத்த ஒரு உறவு, திருமண உறவு. இது வந்து ஒன்லி ஃபேமிலி மட்டும். அப்போ ஃபேமிலின்னு யார் வரும்? நம்ம இருக்கோம், அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நேம் எல்லாம் எழுதிட்டோம். இப்ப நான் ஜென்ட் ஓல்டா சொல்றேன், நாளைக்கு பேப்பர் கிளியரா நான் உங்களுக்கு டிக்டேட் பண்றேன், நீங்களும் சொல்லுங்க, கரெக்டா நோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தினர்கள் ஒரு லிஸ்ட்ல போட்டு இவங்களுக்கு தனியா மன்னிப்பு கேட்க. அடுத்தது திருமண வாழ்க்கை. வாழ்க்கையில வந்து 2வது பாகம் சொல்லி சொன்னா திருமண வாழ்க்கை. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வாழ்க்கையை 2ஆ பிரிக்கும் பொழுது நம்ம எப்படி கிறிஸ்டல் கிடைப்பதற்கு முன்பு உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, கிறிஸ்டல் உங்க கையில கிடைச்ச பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிமு ரைட்டை பிரிக்கிறோமோ, அதே மாதிரி மேரிட்டல் லைஃபுக்கு முன்னாடி, மேரிட்டல் லைஃப் பின்னாடி, மேரேஜ் ஆன பிறகு என்ன, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேரேஜ் ஆன பிறகு பொறுப்புகள் அதிகம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகம். இப்ப திருமணம் ஆன வகையில நமக்கு உறவுகள்லாம் வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமனாரு, மாமியாரு, கணவன் கூட பிறந்தவங்க, மனைவி கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸும் வரும். அதுதான் பெரும்பாலும் யாரும் கண்டுபிடிச்சிருக்கு. நெகட்டிவ் மட்டும் சொல்லுவாங்க, இவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த திருமண உறவுகள் வழியாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ கணவனாக இருந்தால் மனைவி, மாமனாரு, மாமியாரு, அவங்க மனைவி கூட பிறந்தவங்க, இவங்க நேம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு சொல்றேன். தென் மனைவியாக இருந்தா கணவன், கணவன் கணவன் கூட பிறந்தவங்க யார் யார் இருக்காங்க, கணவனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்க இன்னும் யார் யார் இருக்காங்க, இதுவும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். நீங்க வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்னால என்னென்ன உறவுகள்லாம் உங்களுக்கு வந்ததோ, நாத்தனாரு அவங்க கூட இன்க்ளூடிங் தான்.
அவங்க கணவன் மனைவி கூட பிறந்தவங்க, அவங்களுடைய குழந்தைகள், இவங்க எல்லாமே உங்க லைஃப்ல சம்மந்தப்பட்டவங்க தான். ஸோ இவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்டையும் நேர்ல போய் கேட்கணுன்றதில்ல. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்கள இமேஜின் பண்ணி சிறுசில் வச்சுட்டு கேட்கணும், அவ்வளவுதான். யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கணும், நேர்ல போய் கேட்கணும் அப்படின்னா அப்படி நேர்லயோ ஃபோன் மூலமா கேட்டா சில பேர் என்ன எடுத்தோம்னா இது ஏதோ உள்குத்து இருக்கு போல இருக்குது, இவங்க நமக்கு ஆப்போசிட்டான பார்ட்டிங்களாச்சு, இவங்க ஏன் இதை நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு அந்த லோ லெவல் ஆத்மா அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பத்தி நான் பின்னாடி விளக்கமா சொல்றேன். அதனால நீங்க அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டவங்களுடைய இது ஏற்றம், அவங்க இறந்திருந்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல. இங்க உறவுகள் நம்ம சொல்றது வந்து சார் இப்ப எனக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன, இறந்துட்டாலும் அவங்க உறவு தான். அவங்க ஆவிகளுக்கு இருந்தாலும் அவங்க உறவு தான். அவங்க ஆவியபதத்தில் இருந்து வெளிப்பட்டு வேற பகுதியில எங்கேயாவது இடத்துல கறந்திருந்தாலும் அந்த உறவு தான். அதனால உயிரோடு இருக்கிறாங்க இல்லைன்ற சமாச்சாரம் கிடையாது, இறந்தவங்களையும் சேர்த்து பேர் போடணும். ஸோ அந்த வகையில திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பேர்களை எழுதிக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறவங்க எகேன்ஸ்டா நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் எழுதிக்கலாம். அடுத்தது கணவன் மனைவி. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் கேட்கும். இங்க சில பேர் ஈகோ பிரச்சனை வரும், நான் எப்படி சார் போய் எங்க வாய்ப்புட்டு போய் நான் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மனைவி வந்து நான் போய் என் கணவன்கிட்ட போய் எப்படி கேட்கறது அப்படின்னு நினைப்பாங்க. இங்க ஈகோ பிரச்சனைலாம் கிடையாது. நாம நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாது, நம்ம ஹாப்பியா இருக்கணுமா இருக்கக்கூடாது, நம்ம துன்பத்திலே ஓண்டிட்டு இருக்கணுமா இந்த துன்பத்துக்கு வெளியே வரணுமா அப்படின்றதுதான் இங்க முக்கியம். ஸோ கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கேட்கணும். இதுவும் நேர்ல போய் கேட்கணும்ன்றத கிறிஸ்தலை வச்சு கேட்கணும், அவ்வளவுதான். கவனிட்டு போய் எங்க யாருக்கும் நேரில் போய் கேட்கணும் கிடையாது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி கிறிஸ்தலை வச்சு கேட்காதே போகும். ஸோ கணவன் மனைவிக்கும் மனைவி கேட்கறதும் அடுத்தது ஒரு மாதிரி. அடுத்தது வந்து நம்ம அண்டை வீட்டார், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, பழகினவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, இதுவும் பர்சன் டு பர்சன் ஏரியாங்க. இவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்ற பேரை எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க, உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க, தேவதா இருக்கிறவங்க பத்தியும் போடலாம், தப்பு இல்லை. ஆனா தேவதா இருக்கவங்க நமக்கு ஆப்போசிட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம கீழே வேலை செய்யறோம், நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நமக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க, நம்முடைய கஸ்டமர்ஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி உங்க லைஃப்ல பக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுக்காங்க, அவங்க நேம் போட்டுக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்றது யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்றாங்களோ, மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி. சில பேர் வந்து நேரடியாக ஓதுவாங்க, சில பேர் மறைமுகமா ஓதுவாங்க, சில பேர் சான்ஸ் கிடைக்கும் போது ஓதுவாங்க. இப்ப யாராக இருந்தாலும் அவங்க பேர்லாம் எழுதி. அடுத்தது வந்து இன்னைக்கு டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆயிருந்தது, வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இப்போ ஈஸ்டர்ன் கல்ச்சர் ஆகி இந்தியாவிலையும், அதுவும் சவுத் இந்தியாவிலையும், அதுவும் பண்பாட்டுக்கு பேர் போன தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது உயர்மட்டத்தோட ஹை லெவல் பீப்புள் கிட்ட இருந்தது வந்து மிடில் கிளாஸ் வந்தது, மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் வந்தது. இப்போ அங்கும் இங்கும் இல்லாமல் எங்கும் லைட் இருக்கின்ற பராபரமே மாறி இப்போ டைவர்ஸ் வந்து எல்லா மட்டங்கள்லையுமே வந்திருக்கு. ஆனால் டைவர்ஸ் பண்றது தவறு, பண்ணக்கூடாது. கணவன் பிடிக்கல மனைவி பிடிக்கலன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து கடவுள் போட்ட ஒரு முடிச்சு அது. உங்களுக்கு கணவனாக எங்கிருந்தோ ஒருத்தர் வந்திருக்காருன்றதும், உங்களுக்கு மனைவியாக எங்கிருந்தோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்றதும் சில காரணங்களுக்காக இல்லை, பல காரணங்களுக்காக தான் அவங்கள போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒருத்தர் குறை சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கணவன் வேணான்னு சொல்லிட்டோ இந்த மனைவி வேணான்னு சொல்லிட்டோ டைவர்ஸ் பண்ணா திரும்பவும் அடுத்த ஜென்மத்தில் அவங்க தான் வருவாங்க. நீங்க அந்த கர்மாவை கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணாத வரைக்கும் திரும்பவும் அவங்க அடுத்த பிறவில வருவாங்க, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, இந்த சீக்கிரத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க மறுபிறவி அடுத்த பிறவியில நீங்க இப்போ ஆணாக இருந்து அடுத்த பிறவில மனைவியா ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிறவில ஆணு, அடுத்த பிறவில நீங்க செக்ஸ் மாறும், ஆணா இருக்கும் பெண்ணா மாறும், பெண்ணா இருக்கும் ஆணா மாறும், ஆணாகி வரலாம், பெண் பெண்ணாகி வரலாம், மாறும். நீங்க எப்படி மாறினாலும் அந்த துணைக்கு வேற பேர்ல வரும். நீங்க இந்த ஜென்மத்துல ஆணா இருக்கீங்க, அடுத்த ஜென்மத்துல பெண்ணா பிறக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு கணவனா வருவாங்க. நீங்க இந்த ஜென்மத்துல பெண்ணா இருக்கிறீங்க, அடுத்த ஜென்மத்துல ஆணா பிறக்கிறீங்க,
உங்களுக்கு மனைவியா வருவாங்க. ஸோ விடாது கருப்புன்னு ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது விடாது, எங்க போனாலும் வரும். ஸோ அந்த இந்த ஜென்மத்திலேயே இந்த கர்மாவை சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வரமாட்டேன். நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, சார் இந்த பொண்டாட்டி இதோட போயிட்டு சார் இது மாதிரி வரவே கூடாது சார், முச்சணும் சார் அப்படின்னுவாங்க. ஸோ கணவன்மார்களாக தான் சொல்லுவாங்க. மனைவிமார்கள் அதுதான் சார், இந்த புருஷனோட மாரடிக்க முடியல சார், இதோட முடிச்சு போயிடலாம் சார், இதுக்கு மேல இந்த மனுஷனே வரக்கூடாது சார், லைஃப்லேயே வரக்கூடாது சார் ஆசைப்படுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. பெரும்பாலும் 99% கப்புள்ஸ் எல்லாம் சொல்றாங்க கணவனை வந்து வேணான்றதும் இந்த மனைவி வேணான்றதும் சொல்றாங்க. ஆனா சொல்றாங்களே ஒழிய இந்த ஜென்மத்திலே அவங்க லிங்க் கட் பண்ண டெக்னிக் அவங்களுக்கு தெரியல. எனக்கு மாதிரி மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி மாறுவாங்க அப்படின்றது நம்ம ஃபியூச்சர் டெவலப் பண்ணி அது என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு டெவலப் பண்ணி சொல்லணும்னு டீட்டெயிலாக புரியுற மாதிரி நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு கணவன் கிட்ட மனைவியும் மனைவி கிட்ட கணவனையும் எழுதணும். டைவர்ஸ் பண்ணிட்டாலும் கூட எழுதணும். நிறைய பேர் டைவர்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் நினைச்சுக்கிறாங்க. டைவர்ஸ் இட்ஸ் நாட் ஏ சொல்யூஷன், இட் இஸ் a டெம்பரரி சொல்யூஷன். டெம்பரரி சொல்யூஷன் அவ்வளவுதான். அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. அப்ப இவங்க டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் கூட டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சார், இப்போ நான் வந்து வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சார், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இவங்க டைவர்ஸ் பண்ணி லீகலா டோட்டலா கட் பண்ணி வெளியே வந்துட்டாலும் கூட அவங்க கிட்ட இருந்து கார்டு இவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைவர்ஸ் பண்ணிட்டேன் சார், அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார், அவர் பாட்டுக்கு அவர் தனியா இருக்கார், நான் பாட்டு நான் தனியா, அந்த அம்மா பாட்டுக்கு அவங்க தனியா இருக்காங்க, அவங்க வேற மேரேஜ் பண்ணிட்டு அவங்க போறாங்க, நான் தனியா இருக்கேன், இப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க டைவர்ஸே பண்ணி இருந்தாலும் டைவர்ஸ் செய்த கணவன் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும், கிறிஸ்டல் பண்ணணும். டைவர்ஸ் செய்த மனைவி கிட்ட நீங்க கிறிஸ்டல் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க மூலமாக உங்களுக்கு தெரியாமல் எத்ரிக் லெவல்ல கார்ட் லெவல்ல உங்களுக்கு வர நெகட்டிவ் சிம்டம்ஸ், நெகட்டிவ் சொன்ன அவாய்டை அவங்களால வருகின்ற துன்பங்கள் உங்களுக்கு போகும். இந்த விஷயத்தை புரிஞ்சுன்னா நான் நாட்டு விளக்கமா நான் சொல்றேன். தென் அடுத்தது, நம்ம பாடியில எல்லா செல்ஸுமே தான் நம்மளுடைய நல்ல கெட்ட எல்லா விஷயங்களுக்குமே ஒரு காரணம். நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாடி தர செல்ஸ். இந்த செல்ஸ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு உயிர் இருக்கு. நம்ம ஒரு பார்த்தோம், ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நபர் இருக்காரு, ஒய்ன்னு ஒரு நபர் இருக்காரு. ஸோ இவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஸோ வி ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்ப செல்லுகிட்ட நம்ம பேசணும், செல்லுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது எப்படி கேட்கணும் நான் சொல்றேன். நாளைக்கு ஒரு பேப்பர் நோட்டோட வரும்போது அந்த செல்லுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கிடுது, செல்கிட்ட கேட்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபிக்கா ஒரு செல்கிட்ட ஆர்கன் கிட்ட கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த பிரஸ்ட் கிட்டையும் பிரஸ்ட் செல் கிட்டையும் மன்னிப்பு கேட்கும். இதை நான் விளக்கமாகவும் சொல்றேன், இப்போதைக்கு ஷார்ட் கட்டா சொல்றேன், நோட் பண்ணிட்டேன். செல்கள் சம்பந்தப்பட்ட நோய், இப்போ பிரஸ்ட் கேன்சர்னா பிரஸ்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கும். இப்போ கேன்சர் எந்த பாகத்தை அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பாகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கும். மூளையில கட்டி இருக்குன்னா மூளை கிட்ட மன்னிப்பு கேட்கும். குடல்ல கட்டி இருக்குன்னா குடல்ல மன்னிப்பு கேட்கும். வயிற்றுல கட்டி இருக்கு கேன்சர் இருக்குன்னா வயிற்றுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வயிற்றுடைய செல்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஸோ அந்த செல்கள் கிட்ட நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்க மருந்து சாப்பிட்றத விட என்ன எஃபெக்ட் கிடைக்கும் அதை விட அதிகமா கிடைக்கும். நீங்க சர்ஜரி பண்ணா என்ன எஃபெக்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதோட நல்ல பலன் கிடைக்கும். சாதாரணமா செலவு பண்ணாம ரிஸ்க் எடுக்காம உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க மன்னிப்பு கேட்பதன் மூலமாக மருந்தே இல்லாமல் உங்களுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது, நாம என்ன நினைப்போம், எனக்கு ஏவல் செஞ்சு வச்சுட்டாங்க, எனக்கு தில்லி செஞ்சு வச்சுட்டாங்க, எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்ராயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா, நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸ்ல கூட என்ன பண்றாங்க, பிளாக் மேஜிக் நிறைய பண்றாங்க. எல்லா கண்ட்ரிஸ்லும் இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு, மலேசியால இருக்கு. மலேசியால வந்து ஒரு ஏரியாவே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த ஏவல் விதி செய்வது வந்து கற்பனை எல்லாம் கிடையாது, 100% உண்மை, 100% ஃபேக்ட். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண சில வழிகள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கேஷன் கொடுக்குறாங்க. அந்த மெடிக்கேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரல, என்ன ட்ரீட்மெண்ட் தான் ரிசல்ட் வரல அப்படின்னாலும் சில பேருக்கு வந்து அந்த மெடிக்கேஷன் எடுத்தா அந்த ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகும், அவங்க பிரச்சனை வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஏவல் தில்லி செய்வினை என்று சொல்லப்படுகின்ற பிளாக் மேஜினால அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணாத வரைக்கும் நீங்க எந்த கண்ட்ரியில போய் எந்த டாக்டர்கிட்ட போய் எந்த சிஸ்டம் ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது, அது டோட்டல் நலிஃபை பண்ணிவிட்டு.
ஸோ வாழ்க்கையில இந்த ஏவல் பில்லி செய்வனன்றதெல்லாம் 100% உண்மை, மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனையினால நோயால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நீங்க அது ஒரு டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது, இல்ல வேற ஏதாவது ஒரு முயற்சி நீங்க பண்ணும் பொழுது, அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும், அக்ரவேஷன் ஆகும். அப்படி அக்ரவேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டரை மாற்றக்கூடாது, சிஸ்டத்தை மாற்றக்கூடாது, ஹாஸ்பிட்டலை மாற்றக்கூடாது. அந்த ரூட் காசான அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்றதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை செய்யணும். அதை செஞ்சாதான் மற்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒருத்தர் செய்யறாங்கன்னா ஆப்போசிட்டா நாம செய்யக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டா ஆமா அவன் பண்ணியிருக்கான் உடனே நான் பண்றேன், அவன் செஞ்சிருக்கான் உடனே நான் பண்றேன். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ வந்து பிக்கு செய்யிருவாரு, உடனே பி வந்து ஏக்கு செய்வார். பி என்றவர் சிக்கு செய்வாரு, சி என்றவர் வந்து பிக்கு செய்வார். இப்படி மாறி மாறி பண்றது. இட் இஸ் நாட் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கணும். அப்படி இல்லை, அவர் செய்யட்டும். அதை நடிகை பண்ற மாதிரி, நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி நாம சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா நாம திருப்பம் செஞ்சோம்னா நாம கர்மாக்குள்ள போய் மாட்டிக்கணும். அவங்க தெரியாம ஏதோ ஒரு அறியாமையினால நம்ம கஷ்டப்படணும் துன்பப்படணுன்றதாக இந்த ஏபாய் சொல்லி செய்யணும் பண்றாங்க. அப்ப பதிலா நாம வந்து திருப்பி பண்ணக்கூடாது, அது பெரிய தவறு. அவங்க செய்யறத வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி நாம சில விஷயங்கள் பண்ணணும். இதனால நமக்கு குட் கர்மா மட்டும்தான் கிடைக்கும், பேட் கர்மா கிடைக்காது. ரெசிபிரோக்கா நாமளும் திருப்பவும் அவங்கள அடித்தோம், நாமளும் திருப்பி பண்ணோம்னா அதை நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிறோம். நம்மளும் சஃபர் ஆகும், அவங்களும் சஃபர் ஆவாங்க. அவங்க சஃபர் ஆக பற்றி விட்டுவிடுங்க, நாமளும் சஃபர் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால எதிர்வினை பண்ணி நாம செய்யக்கூடாது. அதை நியூட்ரைஸ் பண்ண டெக்னிக்கு கிறிஸ்துவ பயன்படுத்தி நீங்க அந்த யார் என்ன பண்ணியிருந்தாலும் உட்கார்ந்து இருந்து அதை எப்படி நியூட்ரைஸ் பண்ற டெக்னிக்கை நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதையும் கற்றுக்கோங்க. ஸோ அந்த அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சந்தேகமோ இவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க செஞ்சிருப்பாங்க, இவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு யாரு மேலே டவுட் தான் அந்த பேர்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு டெக்னிக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சில கேஸில் அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறது நல்லது, சில கேஸில் அவங்க பேரை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். நீங்க உங்களுடைய மனநிலை எப்படின்றத பொறுத்து சொல்லணும்னா சொல்லலாம், சொல்லலாம்னா விட்டுறலாம். அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். அதை பற்றி பேசலாம். அடுத்தது பாக்டீரியா வைரஸ். இந்த நோயினால பாதிச்சிருப்போம். இந்த பாக்டீரியா வந்தது, இந்த வைரஸ் வந்தது, இதனால தான் நாம வந்து பாதிக்கிறோம்னு சொல்லுவோம். இப்ப எந்த பாக்டீரியாவோட எந்த வைரஸால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்ததோ அந்த பாக்டீரியா கிட்ட அந்த வைரஸ் கிட்ட கிறிஸ்டல் மூலமா நம்ம மன்னிப்பு கேட்கும். நீங்க கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கிடைக்கிற ரிசல்ட்டை விட இந்த முறையில் உங்களுக்கு ரிசல்ட் அருமையா கிடைக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. சரணடைகிற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போய் நீயா நானா பார்த்துக்கலாம், ஒண்டி கொண்டு நிற்கிறியா அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்கிறது வேற, அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. பட் சரண்டர் ஆயிடும், சரி குறைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நம்மள குறைச்சிப்போ விட்டா போதும், நம்ம உண்டு துண்டகான துணிக்காக நான் ஓடி வந்தோம். நம்ம அப்படிதான் வரும். ஸோ அந்த பாக்டீரியா வைரஸ் கிட்ட எந்த நோயா இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா இந்த பாக்டீரியாவால தான் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வைரஸால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த பாக்டீரியா வைரஸ் பேரை சொல்லி கேட்கலாம். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன மாதிரி நேம் போட்டு கேட்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி நீங்க அந்த பாக்டீரியா கிட்ட வைரஸ் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப அருமையான முன்னேற்றம் கிடைக்கும், செலவுகள் குறையும், கஷ்டங்கள் குறையும். ஸோ அந்த மன்னிப்புன்றது எப்படி கேட்கணும்னு சொல்றது, இதுக்காக ஒரு பேஜ் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோம். அடுத்தது நாம சயின்ஸ்ல ரெண்டா பிரிக்கிறோம், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ உயிருள்ள பொருள்கள், தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியர் கண்டுபிடிச்சு சொன்னார், ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கு உயிர் உண்டு, மரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்றது நமக்கு புராணங்கள்ல இதிகாசங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அது மூட நம்பிக்கைலாம் கிடையாது. நீங்க எப்படி வந்து நம்ம மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோமோ பேசிக்கிறோமோ அதே மாதிரி எல்லா மரங்கள்கிட்டையும் எல்லா செடிகள்கிட்டையும் எல்லா விஷயங்கள்கிட்டையும் பேசலாம், பேச முடியும். அந்த டெக்னிக்கை நான் கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்கோங்க. மனிதர்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், எல்லா உயிர்கிட்டையும் பேச முடியும். மோரோவர் உயிரற்ற பொருட்கள் சயின்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கு இல்லையா? உங்க கம்ப்யூட்டர் இருக்கு, மொபைல் போன் இருக்கு, உங்க நோட் புக் இருக்கு, உங்க பணம் இருக்கு, உங்க கரன்சி வச்சிருக்கீங்க அந்த பணம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, காற்று இருக்கு, வீட்டில் நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுமே இருக்கு. இதுக்கெல்லாம் உயிரற்ற பொருட்கள் சயின்ஸ் கிளாசிஃபை பண்ணுது. பட் உயிரற்ற பொருட்கள் கிடையாது, அது இன்னும் ஹையர் லெவல் கொடுத்தது. அதுங்களுக்கும் உண்மை இருக்கு, அதுக்கும் உயிர்கள் இருக்கு, அதுக்கும் உணவுகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரற்ற பொருட்கள் நாம நினைச்சிட்டு இருக்கிற
சயின்ஸ் கிளாஸிஃபை பண்ணிக்கிற எல்லா பொருள்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, நன்மை தீமைகளை உணர்ந்து கொள்கின்ற பக்குவம் இருக்கு. இது வந்து ஒரு ஹையர் லெவல் சீக்ரெட். இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த உயிரற்ற பொருள்கள் கிட்டையும் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்ற உயிரற்ற பொருள்கள் கிட்டையும் நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த உயிரற்ற பொருள்கள் கிட்டையும் நாம் எப்படி மன்னிப்பு கேட்கணும், கிறிஸ்துவ வச்சு எப்படி மன்னிப்பு கேட்கணும், எப்படி மன்னிப்பு கேட்டு அந்த உயிரற்ற பொருள்களையும் நம்ம ஃப்ரெண்ட்லியா மாற்றிக்கணும், நமக்கு தேவையா மாற்றிக்கணும் டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சு கொடுக்கணும். ஸோ அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நாளைக்கு ஒரு பேப்பர் பேனோட வந்துடுங்க எல்லாருமே. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பேசுகிறேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.